உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியும் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தும் சந்தித்தது மோடியை கவிழ்க்கவா மோடி யோகியை காப்பாற்றவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா வட இந்திய ஊடகங்களில் இது ஒரு பெரிய விஷயம் விவாதிக்கப்படுது. உத்தரப்பிரதேசமாச்சே அதை பற்றி. அதனால இல்லை, ஏன்னா நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபியினுடைய அந்த வெற்றி வாய்ப்பு இழப்பு அப்படிங்கிறது பயங்கர பெரிய ஒரு இஷ்யூவா பார்க்கப்படுது. ஏன்னா மொத்தம் 80 மக்களவை தொகுதி, அதுல 64 கூட்டணியில 64 தொகுதி. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற பாஜகவின் தலைமையிலான கூட்டணி 64 தொகுதியில 2019 வெற்றி பெற்ற இடம் உத்தரப்பிரதேச மாநிலம். இப்ப அது 36ஆக குறைந்ததுனால சர்ன்னு ஒரு 28 போச்சு கையை விட்டு. ஆமா, அந்த 28 இன்னைக்கு இவரும் நிதிஷும் நாயுடுவும் முட்டு கொடுக்க வேண்டியது. அது வேறு கதை. ஆனா இங்க பாஜக கையை விட்ட என்ன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 28 போயிட்டு என்பதனால ஏன் போச்சு எங்க போச்சுன்னு சொல்லி போட்டு பெரிய பிரச்சனையாக ஆய்வு நடத்துறாங்க. ஏன்னா தோல்விக்கு பிறகு எப்பொழுதுமே ஒரு ஆய்வு நடக்கும் இல்லையா, அது மாதிரி ஆய்வு நடத்துறாங்க. அப்படி அது பொதுவா நினைக்கிறீங்க, ஆனா உண்மை கதை வேறையாம். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருப்பவர் ஜேபி நட்டா. இந்த ஜேபி நட்டா ஏற்கனவே மோடி குழுன்னு சொல்லி மோடி அமித்ஷான்னு ஒரு குழு இருக்கா. இந்த மோடி குழுவுக்கும் ஆர்எஸ்எஸ் என்ற மோகன் பகவத்துக்கும் ஒரு சர்ச்சை என்பது போல ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணதெல்லாம் ஓப்பனா விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஓப்பனா மோகன் பகவத் விமர்சனம் பண்ணது அகங்காரம் பிடிச்ச அலைகிறாரியா அப்படின்னு சொல்லிட்டானுவோம் மோடிய. இப்படி சொன்னது வடக்கெல்லாம் அகங்காரம் பிடிச்சதுன்னா பெரிய வார்த்தை. என்ன அப்படி சொல்றதுனால அங்க வடக்கு ஊடகங்கள்ல பூரா அதுதான் மெயினான சப்ஜெக்டே என்ற அளவுக்கு விவாதம். குறிப்பாக மோடிக்கு ஆதரவா இருக்கிற ஊடகங்கள்ல கூட அந்த விஷயத்தை ஒரு பெருசா பார்க்கப்படுது. ஏன்னா ஒத்துக்கிறாங்க மோகன் பகவத்தே பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால. மோகன் பகவத்தே பேசிட்டாரு. அப்போ இப்படி இருப்பது. ஆனா தேசிய தலைவர் நட்டா என்ன சொன்னாரு? அவர் என்ன தேர்தலுக்கு முன்னாலேயே சொன்னாருன்னா, என்ன பாஜக ஆர்எஸ்எஸ் ஒத்துழைப்புல தான் வளர்ந்துச்சு, ஆனா நாங்க வளர்ந்துட்டோம். இப்ப ஆர்எஸ்எஸ் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையில்லைங்கிற தேவையில்லைன்ட்டாரு. அப்ப இவங்க தேவையில்லைன்னு சொன்னது தான் அவங்க தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்க போல் இருக்கு என்பதாக என்ன ஒரு கட்டுரையே வந்துச்சு அவங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில், ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் என்ற அளவுக்கு அந்த மோதல் என்பது ஒன்று இருக்கு, ஒரு சச்சரவு இருக்கு. ஸோ அப்போ தேசிய தலைவர் நட்டா தான் இறங்கி ஆய்வு பண்றாருங்கிறீங்க? ஆமா, அப்போ அவர் ஒரு சார்பு என்ற முடிவிலிருந்து ஆய்வு பண்றாரு. அப்ப யோகி என்ற உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறாரே, அவர் மோடிக்கு நெருக்கமாக இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு நெருக்கமா இல்லையாங்கிறது அடுத்த கதை. சரி, மோடி அமித்ஷாவுக்கு நெருக்கமா இல்லை என்பதாக தேர்தலுக்கு முன்னாலேயே தெரிஞ்சு போச்சு. அதனால தேர்தல் முடிஞ்ச உடனே கூட ஏன் விழுந்தோம் தெரியுமா? இந்த யோகி தான் காரணம். அதாவது வேட்பாளர்களை சரியா தேர்வு செய்யல அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பரப்புரை பண்ணாங்க. அவங்களும் ரிட்டர்ன் பரப்புரை பண்ணாங்க, நம்மளே சுட்டி காட்டியிருக்கோம். ஆமா இல்லையா, இங்க துணை முதல்வராக இருக்கக்கூடிய கேசவ் பிரசாத் மௌரியா, அந்த மௌரியா கூட அமித்ஷா சேர்ந்துக்கிட்டு தான். அது யோகி ஆளா இருந்தவர் அமித்ஷா ஆளா மாறி அமித்ஷா அவரை பயன்படுத்தி தான் கேண்டிடேட் யாருன்னு முடிவு பண்ணாரு, வேட்பாளர் முடிவு பண்ணாரு. யோகிட்ட விவாதிக்கவே இல்லை, அதனாலதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 15ஆம் தேதி சனிக்கிழமை கோரக்பூர்ல, கிழக்கு உத்தரப்பிரதேசத்துல யோகியும் என்ன யோகி ஆதித்யநாத் என்ற உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் மோகன் பகவத் என்ற ஆர்எஸ்எஸ் தலைவரும் சந்திச்சாங்கிற ஒரு செய்தி வருது. சந்திக்கவே இல்லைங்க, சந்திக்க கேட்டே இருந்தாருங்க யோகி. ஆனா ஆர்எஸ்எஸ் தலைவர் ரொம்ப வேலை அதிகமா இருந்தது, சந்திக்கலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. மோடி ஆதரவு கோதி மீடியா என்ற ஊடகங்கள் வடக்க பூரா மோடி மீடியா கோடி மீடியாங்கிறாங்க. ஆமா, ஆனால் உண்மை என்னன்னா சந்திச்சாரு என்பதும், அப்ப 2 முறை சந்தித்தார் என்பதும். 2 அரை மணி நேரம் சந்திச்சாரு. சரி, அதாவது சனிக்கிழமை 2 அரை மணி நேரம் சந்திச்சாரு, பேசினாரு. மீண்டுமாக ஞாயிற்றுக்கிழமையும் சந்திக்க கேட்டாரு. ஆனா அவர் ஆர்எஸ்எஸ் ஆக்டிவிஸ்ட் மீட்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்ததுனால அந்த செயற்பாட்டாளர் கூட்டத்துக்கு தான் வந்தவர். அவர் ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவரால் டைம் ஒதுக்க முடியல. அவர் திங்கட்கிழமை காலையில கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. சந்திக்கிற நேரம் பார்த்து நட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுவரைனா, ஆய்வு பண்றோம் சொல்லி போட்டு அங்க மண்டலமா 4 மண்டலமா பிரிச்சு, முதல்ல கிழக்கு உத்தரப்பிரதேச கான்பூர் மண்டலம், சரி, அத ஆய்வு பண்ணி முடிச்சாரு. பூர்வாஞ்சல் தான் கிழக்கு, அடுத்து பூர்வாஞ்சல், கிழக்கு உத்தரப்பிரதேசம், மேற்கு யூபியில பயங்கரமா அடி வாங்கினாங்க. அதனால அதையும் ஆய்வு பண்றாரு. இப்படியாக ஆய்வு பண்ணும்பொழுது அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல வெற்றி பெற்ற பாஜக எம்பிக்கள் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்கள தங்களுக்கு வேண்டிய ஆளை பிடிச்சு
யோகி ஆதித்யநாத் தான் எல்லாத்தையும் கெடுத்தது அப்படின்னு யோகிக்கு எதிராகவே வாக்குமூலம் எழுதி வாங்கிட்டாராங்க வாக்குமூலம். ஓ இப்படியாக பாஜக அகில இந்திய தலைமை செய்வது மோடிக்கு அமித்ஷாக்கு ஆதரவாக யோகிக்கு எதிராக செய்வதனால கட்சியிலிருந்து நடவடிக்கைன்னு சொல்லி போட்டு யோகியை மாத்தலாம்னு கொண்டு வந்தாங்கன்னா எம்எல்ஏக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு வருது இல்ல, யோகிக்கு தான் ஆதரவு இருக்கு. யோகிக்கு தான் கணிசமான எம்எல்ஏக்கள். அதே நேரத்துல மௌரியாவை பயன்படுத்தவும் ட்ரை பண்ணாங்க ஆமா யோகிக்கு எதிரா. ஆமா ஆனா மௌரியாவுடைய ஆலோசகர் ஏதோ சொன்னதா ஒரு செய்தி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மோகன் பகவத் வந்து முழுக்க யோகியை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்துக்கிட்டு யோகியை தூக்கி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த ஆலோசகரே சொல்றாருன்னா மௌரியா அப்படி ஸ்டாண்ட மாத்திடுவாரு. அதனால இந்த பக்கமா அந்த பக்கமான அவங்களுக்குள்ள மோகன் பகவத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வேல்யூவான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இவங்க மணிப்பூர் போகலங்கிற பிரச்சனையை பேசுனதுனால இப்ப மணிப்பூர் போறதுக்கான திட்டங்கள்லாம் அமித்ஷா போட்டு அமித்ஷா உடனடியாக நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மைத்தி மக்கள் மத்தியிலும் கொக்கி மக்கள் மத்தியிலும் யாரையும் சந்திப்பது என்று பேசுவது என்ற முயற்சி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டி வந்துட்டு. ஆமா அப்போ மோகன் பகவத்தினுடைய அறிக்கைக்கு இந்த அளவுக்கு பயப்படுதாங்க. ஏன்னா தங்கள் வந்து நாங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட், பிவி நரசிம்மரா மாதிரி சிறுபான்மை அரசாங்கம், நம்ம ஜெயலலிதா கருணாநிதி சொன்ன மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறதுனால பயப்படுறாங்க என்பதும் தெரியுது. எப்படியோ ஆனா மௌரியாங்கிற ஒரு ஜாதியினர் அல்லாத மற்றவர்கள் வந்து யோகிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஸ்ட்ராங்கா. அதாவது பட்டேல்களும் ரஜ்பார்களும் குர்மிகளும் யோகிக்கு ஆதரவா இருக்காங்க மட்டுமில்ல, பார்ப்பனர்கள் உயர்த்திக்கிட்ட ஜாதிகள்லாம் யோகிக்கு ஆதரவா இருக்காங்க. அதனால இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி யூபியில வந்து ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்டுங்கிறாங்களே, செங்குத்தான ஒரு பிளவு ஏற்படும் அப்படிங்கிறது நடக்காது. அதனால என்ன மறுபடியும் வந்து அதற்காக 2025-27 வருது தேர்தல்னா 25லேயே கும்பமேளா நடக்க பிரக்யராஜ்ல கும்பமேளாக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த யோகி. அது மட்டும் இல்ல, வாரணாசிக்கு சென்ற மோடி அவர் நன்றி சொல்ல போனார் இல்லையா, கூட போயிட்டாரு, கூட உடனே இவரும் போயிட்டாரு. அதனால யோகியை வந்து நீங்க வந்து மோடியை கவிழ்ப்பதற்காக யோகியை ஆதரிக்கல ஆர்எஸ்எஸ், ஆனால் யோகியை காப்பாற்றுவதற்காக ஆதரிக்காங்க போல் இருக்க.